Hi students, இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து இந்த வீக்ல இருந்து ஒர்க் ஷீட் ஸ்டார்ட் பண்றோம்னு. ஸோ இது எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து நிறைய மாடல்ஸ் பார்ப்போம். பட் லாஸ்ட் டைம்ல நம்ம இம்பார்ட்டன்டான இருக்க மாடலை ரிவிஷன் பண்றதுக்காக இந்த ஒர்க் ஷீட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி என்டிபிசிக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தோம். அதில் இருக்க நிறைய கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் நானும் கொண்டு வந்தது. ஸோ நான் கொடுத்த கொஷினால கேட்கறது கிடையாது, நான் கொண்டு வர கொஷின் அவங்க ஆல்ரெடி கேட்டதுனால கொண்டு வரேன். ஸோ அதனால உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், எக்ஸாம்ல நிறைய ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, இன்னைக்கு நம்ம டிக்னாமெட்ரி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி டிக்னாமெட்ரி ஒன் ஷாட்ல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், இல்லாட்டி மேல உங்களுக்கு சிம்பிள் காட்டும். ஓகே, டிக்னாமெட்ரியில மெயினான கான்செப்ட்னு பார்த்தோம்னா sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி டிக்னாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன டிக்னாமெட்ரி ரொம்ப முக்கியம்னா இப்போ வந்து sin பவர் 4 மைனஸ் காஸ் பவர் 4 வந்துச்சுன்னா a power 4 minus b power 4 is equal to a square minus b square, a square plus b square. இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் நம்ம மாற்றி எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது நான் வந்து உங்களுக்கு ஒன் ஷாட் வீடியோ ஆல்ரெடி பிளேலிஸ்ட்ல இருக்கும். டிக்னாமெட்ரிக்கு நார்த் இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப ஈஸியாக நம்ம டிக்னாமெட்ரியில் ஸ்கோர் வாங்கிடலாம், சிஜியில் பொறுத்த வரைக்கும் சரி, என்டிபிசியாக இருக்கட்டும். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 1/4ன்னு. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னவா இருக்க முடியும்? 1 இருக்க முடியும். எப்படி ப்ரோ 1ன்னு சொல்றீங்கன்னா, நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும். sin ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. sin ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4. கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1/secant ஸ்கொயர் 8 சொல்லியிருக்காங்க. ஓகே, 1/secant ஸ்கொயர் ஏன்னா என்ன? 1/secantனா ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் சீக்கர்னா 1/காசு. அப்போ 1/secantனா 1/காசுன்னு வரும். இந்த காசு மேல போயிடும். நம்மளுக்கு ஃபைனலா காஸ் ஸ்கொயர் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ டைரக்டா கேட்காம சுத்தி வளைச்சு கேட்குற மாதிரி கேட்பாங்க. நான் இவ்வளவு இது எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு பிகினரா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியறதுக்காக தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அப்போ நம்ம சைனை இங்க சேஞ்ச் பண்ணிடலாம். இது பிளஸ் ஆயிரும், இங்க மைனஸ் ஆயிரும். ஓகே, இது கேன்சல் ஆயிரும். 2 cos ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 minus 4ன்னு வரும். அப்போ 3/4ன்னு இருக்கும். இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு 2 இருக்கு. ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/8. அப்போ ஆன்சர் 3/8. இந்த ஸ்கொயர் வச்சு நீங்க ரூட்ல அதை எடுக்க வேணாம், நம்மளுக்கு என்ன சீக்கன் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன? 3/8. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்குள்ள ஒரு 10 to 20 செகண்ட் தான், வேகமா சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, sin a cos a, இங்க ஒரு cos a இருக்கு. அப்போ இங்க இருக்க cos a வை நம்ம இங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். sin a cos a plus cos a by cos a, இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan a plus 1 is equal to √2. அப்போ tan a is equal to √2 minus 1. அப்போ cot a என்னவா இருக்கும்? 1/n வந்துருச்சுனாலே இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுப்போம். கான்ஜுகேட்னா அதோடைய ஆப்போசிட் சைடு. இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு √2 plus 1 வரும். இப்படிதான் வரும். நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். இப்போ வந்து x வந்து √2 minus 1னா 1/x என்னவா இருக்கும்னா √2 plus 1 தான் இருக்கும். சைன் மாறி தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன? √2 plus 1 தான். ஓகேவா? அதெல்லாம் 10 செகண்ட் போதும்னு. நீங்க வந்து இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த சம் ஈஸியான சம் தான், டைரக்டாவே போட்டலாம். இது வந்து உங்களுக்கு எங்க யூஸ் ஆகுனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்க சம்ஸ்க்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 வரணும். அதுதான் வந்து இந்த ரூலோட இது. ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி a பிளஸ் பி. இப்போ கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வச்சுக்கோங்களேன், ஆன்சர் 1 தான் வரும். 2 minus 1ன்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின், பட் சால்வ் பண்ணிடலாம்.
sin a கொடுத்துட்டாங்க. sin a என்ன 5/13. 5/13. அப்போ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு 5 தெரிஞ்சிருச்சு. இன்னொரு சைடு வந்து ஹைபாட்னஸ் கீழே இருக்குது, ஹைபாட்னஸ் 13, ஆப்போசிட் வந்து 5. நம்மளுக்கு பேஸ் வந்து கண்டிப்பா 12 தான் இருக்கணும், ஏன்னா இது ட்ரிபிளெட். ஓகே, இது கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு குவாட்ரண்ட் நீங்க ஒன்று சொல்லியிருக்காங்க, செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னா எப்படி இருக்கும்? 1 2 3 4. இங்க பாத்தீங்கன்னா எல்லா டிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனும் பாசிட்டிவா இருக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சைன் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். இங்க டீ கப்ஸ், டி ஃபார் டேன், டேன் அண்ட் காட். டேன் அண்ட் காட் வந்து இங்க பாசிட்டிவா இருக்கும். இங்க சைன் அண்ட் கொசிகன் பாசிட்டிவா இருக்கும். கடைசியில தான் காஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ இங்க என்ன பண்ணலாம்? என்ன கேட்டிருக்காங்க? sin a பிளஸ் காஸ் a ஸ்கொயர்னு கேட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? sin a வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். sin a வந்து 5/13. ஃபர்ஸ்ட் நான் இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். sin a பிளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன சொல்லலாம்? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் என்ன சொல்லலாம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 sin a cos a சொல்லலாமா? ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு 1 ஆயிரும், ஏன்னா ஐடென்டிட்டி. ஸோ அப்போ 1 பிளஸ் 1 செகண்ட் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இது டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இது 1. 2 இன்டூ சைன் எவ்வளோ? 5/13. இங்கே தான் நம்மளுக்கு ட்விஸ்டே. செகண்ட் குவாட்ரண்ட் காஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருக்குமா? இருக்காது, அங்க நெகட்டிவா இருக்கும். இந்த இடத்துல சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். கொஸ்டின்ல ஏ லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒழுகும் போது அதனாலதான் இங்க சைன் வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்திருக்கோம். இதே தேர்ட் குவாட்ரண்ட் எடுத்திருந்தா சைனும் நெகட்டிவா இருந்திருக்கும், காஸ் நெகட்டிவா இருந்திருக்கும். ஓகே, அப்போ காஸ் வந்து இந்த இடத்துல நெகட்டிவா தான் இருக்கும். காஸ் ஏ எவ்வளோ? காஸ் ஏ வந்து இங்கே 12, ஹைபாட்னஸ் 13. ஸோ 12/13. ஸோ 1 பிளஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா கீழே 169 மைனஸ் 120. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 169 மைனஸ் 120 டிவைடட் பை 169, 49/169. ஓகே, கரெக்ட், 49/169. ஸோ நீங்க வந்து ஆன்சரை வந்து இந்த கீவேர்ட்ல இருக்கு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் லூப் ஹோல் மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து sin a is equal to p/q. இது வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்? இது வந்து ஆப்போசிட்னு வச்சுக்கலாம், இது ஹைபாட்னஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைய கத்துக்கோங்க. ஹைபாட்னஸ் இங்க இருக்கு, ஆப்போசிட் இங்க இருக்கு. இங்க தீட்டா இருக்கும், இங்க 90 டிகிரி இருக்கும். அப்ப இங்க என்னவா இருந்திருக்கணும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் நம்ம பித்தகரஸ் தியரத்துல நம்ம சொல்லுவோம். அப்போ இன்னொரு இடம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர்டா இருக்கும். அதுதான் இந்த பேஸ். அப்போ p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் தான் இங்க இருக்க போகுது. ஓகேவா? இது வந்து ஹைபாட்னஸ் கேட்டிருந்தாங்கன்னா, பட் இங்க நம்ம பேஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது ஹைபாட்னஸ், இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். நம்மளுக்கு அட்ஜசன்ட் தான் இங்க தேவை. அப்போ ஹைபாட்னஸ் என்ன இருக்கு? நம்மளுக்கு q இருக்கு, q ஸ்கொயர்டு. நம்மளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? ஆப்போசிட் p இருக்கு. ஸோ அப்போ வந்து p ஸ்கொயர்டு. அப்போ நம்மளுக்கு அட்ஜசன்ட் ஸ்கொயர்டு இது இங்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா q ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர், இதுதான் அட்ஜசன்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் வருமா நீங்க டவுட் இருந்திருப்பீங்க. அதுதான் வராது. அது ஹைபாட்னஸ் கேட்டிருந்தாங்கன்னா அது வந்திருக்கும். இந்த இடத்துல அட்ஜசன்ட் கேட்டனால நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா q ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர். அப்புறம் ஏன் ப்ரோ அங்க அது எழுதுனீங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க, ஏன் இந்த இடத்துல அது வரல இது வந்திருக்குன்னு. ஸோ அதனாலதான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எழுதுனாங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு பார்ட்டும் பேஸ் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது அட்ஜசன்ட். அப்போ பார்த்தோம்னா இங்க எழுதிக்கலாம் q ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? tan ஸ்கொயர் a. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், secant squared a minus tan squared a is equal to 1. இதை இங்கிட்டு கொண்டு போனா secant squared a is equal to 1 plus tan squared a. ஓகேவா? அப்ப இந்த ஐடென்டிட்டி சேமா? நம்மளுக்கு secant squared a தான் கேட்டிருக்காங்க. secant squared a நம்ம என்ன எழுதலாம்? 1 by cos squared எழுதலாம். நம்மளுக்கு cos squared கண்டுபிடிச்சாச்சு. cos squared என்ன? cos பொறுத்த வரைக்கும்
adjacent by hypotenuse. Adjacent வந்து q square minus p square divided by hypotenuse எவ்வளோ q. இங்க ஸ்கொயர்டுக்கு இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர். ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு காஸ் என்னவா இருக்குன்னா q square minus p square divided by இந்த ஸ்கொயர் தானே q square. அப்போ காசுன்றது இது நம்மளுக்கு 1 by cos வேணா இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, q square divided by q square minus p square. ஓகே, அதுக்கப்புறம் sin power 4a minus cos 4a. இது நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது எப்படி நம்ம எழுதிக்கலாம், a square minus b square a square plus b square எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஓவரால் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க 1/2 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு cos squared a தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு 1 ஆயிரும், இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு 1/2 ஆயிரும். ஏன் 1/2 ஆகுது, இங்க வந்து sin square plus cos square நம்ம வரப்போகுது, ஸோ அதனால 1 ஆயிடுது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 1/2 வரணும், அதனால இங்க 1/2 நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அப்போ sin squared minus cos squared is equal to 1/2. sin squared plus cos squared is equal to 1. நம்மளுக்கு என்ன தேவை, cos squared தான் தேவை. ஸோ நம்ம இங்க சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது கேன்சல் ஆயிரும், இங்க தான் பிளஸ் ஆயிரும். 2 cos squared is equal to minus ஆஃப் இருக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் பிளஸ் 1 இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், cos squared is equal to 1/2 நீங்க வந்துடும் மைனஸ் ஆனதுக்கு அப்புறம், இங்க ஒரு 2 இருக்கும், அப்போ 1/4 வந்துடும். அப்போ cos squared is equal to 1/4, cos equal to 1/2. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/2 இருக்கும், 1/4 இருக்கு. நம்மளுக்கு cos squared கேட்டனால 1/4 தான் ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் sin x is equal to, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாடல் மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்க, 0.8 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ 0.8 நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம், நம்மளுக்கு டிகிரி தெரியாது நம்ம யோசிப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. 0.8 நம்ம எப்படி எழுதலாம், 8/10 எழுதலாம், இன்னும் மினிமைஸ் பண்ணா 4/5 எழுதலாம், அவ்வளவுதான். அப்போ இது ஆப்போசிட், இது வந்து ஹைபாட்னஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், டிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டயக்ராம் வரைஞ்சிருங்க, அதான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஹைபாட்னஸ் 5, பேஸ் 4. அப்போ வந்து அட்ஜசன்ட் என்னவா இருக்கணும், அது 3ஆ தான் இருக்கணும். எப்படி ப்ரோ 3ஆ இருக்க முடியும், இதெல்லாம் ட்ரிப்ளெட். உங்களுக்கு ட்ரிப்ளெட்னா என்னன்னு நான் சொல்றேன். ஹைபாட்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போ பாருங்க, இது 5 இருக்கா, 5 ஸ்கொயர் எவ்வளோ 25, ஆப்போசிட் எவ்வளோ 4 16. அப்போ மீதி நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும், 9 வரும். 9 ஏதோ அதோடைய 9 நம்ம ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 3 வரும். ஸோ அப்போ அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 9, அட்ஜசன்ட்ன்றது 3. இப்படிதான் வந்து நம்ம ட்ரிப்ளெட் கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரிப்ளெட்ல மேக்ஸிமம் ஒரு 20 வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண சொல்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அது. ஓகே, இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, sin 2x cos 2x கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார்முலா sin 2x பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, 2 sin x cos x. அதே cos 2x கேட்டாங்கன்னா 1 minus 2 sin x. ஓகேவா, இதுதான் வந்து இவங்களோட cos 2x ஓட ஃபார்முலா. இதுலயே நிறைய வேரியன்ட்லாம் இருக்கு, நம்ம மாத்தி மாத்தி எழுதுவோம். ஸோ நீங்க இதோட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 sin x, 2 sin x என்ன பண்ணலாம், 2 into 4/5 3/5 plus 1 minus 2 into 4/5 நம்ம போடுவோம். ஓகேவா, அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கீழே 25, இங்கிட்ட வந்து ஒரு 24. அது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 24/25 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 8, இங்கிட்ட ஒரு 5 மைனஸ் 3 வரும், மைனஸ் 3/5 இருக்கும். செகண்ட் இது தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே, இங்க வந்து ஸ்கொயர்டு இருக்கும். ஓகே, sin squared x கீழ் 25. அப்ப மேல பாத்தீங்கன்னா 32/25 வரும். அப்ப மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், -7 divided by 25 இருக்கும். ஸோ இது நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா 17/25 நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் சின்னதா இருக்கு, அப்போ கண்டிப்பா லெஸ் தென் 1 தான் இருக்கணும். ஆப்ஷனை பாருங்க, லெஸ் தென் 1,
ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் அப்போ 0.68. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இதுவும் அதே மாடல் தான். ஜஸ்ட் உங்களுக்கு நான் சிம்பிளாவே இது ரொம்ப ஈஸியான மாடல். அது கூட நம்ம ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. இதுல வந்து ஜஸ்ட் tan a மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 0.8 என்ன சொல்லியிருந்தேன், 4/5 சொல்லலாம். sin வந்து 4/5, cos வந்து 3/5. அப்போ tan வந்து என்னவா இருக்கும், ஆப்போசிட் பை adjacent 4/3 இருக்கும். 4/3 ஓட வேல்யூ என்ன, 1.33. ஓகே, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நம்மளாம் சின்ன வயசுல படிச்ச கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணி நம்ம கரெக்டா பண்ணாதான் நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் தப்பானாலுமே நம்ம யோசிச்சு 2 டைம் 3 அட்டம்ஸ்ல நம்ம இந்த சம்ம எடுக்கிற மாதிரி ஆயிரும். ரேடியனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் இருந்து ரேடியனா மாட்டினா π/180 டிகிரியால கொடுத்துருக்க டீட்டா இது பண்ணும். அதை ஆங்கிள் இருந்து ரேடியனா நம்ம மாத்தோம்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா 180 160 டிகிரி 0 0 கேன்சல் 8 9. ரொம்ப ஈஸியான சம் தான். இதெல்லாம் எங்க கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் 8π/9. ஓகே, அடுத்து கொஞ்சம் கொஸ்டின் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் எடுத்தோன்னே. பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல டிகிரி தான் வரப்போகுது. எந்த சைன் டிகிரியில 1 வரும், சைன் 90ல 1 வரும், காஸ் 0ல 1 வரும். ஓகே, சைன் 0ல என்ன வரும், சைன் 0ல 0 வரும், காஸ் 0ல 1 வரும். ஓகே, காஸ் எப்போ 0வா இருக்கும், காஸ் வந்து எப்போ 0வா இருக்கும், காஸ் வந்து காஸ் 0 டிகிரி இருக்கும்போது காஸ் 0வா இருக்கும். ஓகே, அப்போ நம்ம இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், sin 90 minus 0 is equal to 1, cos 90 plus 0 is equal to, sorry, இங்க 90 degree, 90 degree, cos 90 degree வந்து 0. அப்போ இங்க இருக்கும்போது இது 0 ஆயிருது. அப்போ x வந்து 90, y வந்து 0. இப்போ கொஸ்டின் நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, cos x cos 90 plus cos y 0 plus sin 90 plus sin 0 is square. Okay, அப்போ இது என்ன ஆகும், sin cos 90ன்றது 0, cos 0ன்றது 1 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். இங்க sin 90 டிகிரி என்ன, sin 90 டிகிரி 1, cos வந்து sin 0 வந்து 0 ஆயிரும். அப்ப ஆன்சர் என்ன, 2 தான் ஆன்சர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆன்சர் 4ன்னு உங்களுக்கு வரும். அப்படி பண்ணக்கூடாது, நம்ம தனித்தனியா தான் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 2. ஓகே, அடுத்து வேல்யூ ஆஃப் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சைன் ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா சைன் ஸ்கொயர் 30 இந்த மாதிரி இருக்குன்னா இதோட பேர் வந்து 60 தான் இருக்கணும். ஓகேவா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் x is equal to cos squared y, இது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சைன் 30 90 டிகிரி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ சைன் ஸ்கொயர் பிளஸ் is equal to 1, இது ஒரு கண்டிஷன் இருக்கு. தீட்டா வந்து 90 டிகிரி வரணும்னா அது is equal to 1ன்னு அர்த்தம். ஓகேவா, இது எல்லாமே நான் அந்த ஒன் ஷாட் வீடியோல கவர் பண்ணியிருப்பேன், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, அப்போ இங்க ஒரு பேர் இருக்கு, பிளஸ் சைன் இங்க 1, ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 1ன்னு போட்டுக்கிட்டோம். ஓகே, அடுத்து மைனஸ் 40 90 வரதுக்கு இன்னும் நமக்கு 50 தேவை. அப்போ இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, ஸோ மைனஸ் 1. ஓகே, அடுத்த பேர் 45, இன்னொரு 45 இருக்கு, ரெண்டுமே பிளஸ் தான். ஸோ சைன் இங்க ஒரு 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைன் 55 மைனஸ் சைன் 55 மைனஸ் 35, எது ஆட் பண்ணா மைனஸ் 1. ஓகேவா, இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, மொத்தம் 1 2 3 4 8 டேர்ம். 8க்கு 8/2 4, ஸோ 4 டேர்ம் இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணா ஆன்சர் 0. இதெல்லாம் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணும் நீட் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக, பிகினருக்கு இது புரியறதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஈஸியாவே இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் அந்த கான்செப்ட் மேல ஒன்று சொல்லியிருந்தேன்ல,
sin squared x is equal to cos squared y. Condition x plus y is equal to 90 degree ஆகும்போது. ஓகே, அப்போ இங்க என்ன நம்ம பண்ணலாம்? cos 32ன்றது ஸ்கொயர் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் மிஸ் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா என்ன வரும்? sin 58 நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இது கேன்சல் ஆயிரும். இங்கே அதே மாதிரி இங்க நம்ம cos 16 போட்டோம்னா 3/5 plus 2/5 தான் வரும். அப்போ 5/5 is equal to 1. ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் மேக்ஸிமம் 10 to 36. அப்போ 2 cosecant. ஓகே, அடுத்து இது சேம் மாடல் தான். ரூட் எடுத்து கண்டுபிடிக்கிறது. இங்க பாருங்க, ஸ்கொயர்ல இருக்கு மேல. இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos 64 எழுதிக்கலாமா? cos 64 square is equal to sin 26 எழுதிடலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? sin square plus cos square is equal to 1 தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கீழேயும் இங்க வந்து நீங்க sin 58 எழுதிக்கோங்க. அப்ப பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? காமனா இந்த இடம் இந்த டேர்ம் 1 ஆயிரும். ஸோ அப்போ உள்ள இந்த டிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணோம்னா 9 காமனா வெளியே எடுத்துருங்க. 9 into 1 plus 36 divided by 32 minus 7. சிம்பிள். அவ்வளவுதான், நம்மளுக்கு சம் முடிஞ்சிருச்சு. அப்போ 45 divided by 32ல 7 போச்சுன்னா 25. நம்ம அடிச்சோம்னா 9/5 வரும். இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்? இத வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம 5 வெளியே எடுத்துருவோம். அடிக்க வேணாம். 45/25 இருக்கும். 25 இருக்கு. ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு 1/5 வெளியே இருக்கும். இன்டூ ரூட் 45. 45 நம்ம எப்படி எழுதலாம்? 9 into 5 எழுதலாம். 9 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா 3√5 divided by 5. ஓகே, அப்போ 3√5 divided by 5. ஓகே, நம்ம டைரக்டாவே நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி இறக்கிடலாம். உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் வேணும்னா தயவுசெய்து ஒன் ஷாட் டிக்னாமெட்ரி பாருங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா சமமே நல்லா சால்வ் பண்ணிருப்பேன். ஓகே, இது பார்க்கவே நம்மளுக்கு தெரியுது. ஃபார்முலா மாதிரி இருக்கு. sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. அப்போ sin 315 degree எவ்வளோ? 3 into 15 degree 45 degree 1/√2. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா if secant theta plus tan theta is equal to x, sin theta கேட்குறாங்க. ஓகே, இது எப்படி சால்வ் பண்றது? நம்ம ஜஸ்ட் அதே மாடல் தான். இப்போ பாருங்க, நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? secant plus tan, secant minus tan is equal to 1. ஏன் 1 போடுறேன்? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் secant square minus tan square is equal to 1. நம்மளுக்கு இது xனா இது என்னவா இருக்கும்? 1/x இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? நம்மளுக்கு sin theta தான் கேட்குறாங்க. இது secant, SE எழுதிக்கிறேன். secant plus tan is equal to x. secant minus tan is equal to 1/x. ஸோ நம்ம இது கேன்சல் பண்ணிக்கலாம். 2 secant is equal to x plus 1/x. இது x மேல போச்சுன்னா x square plus 1/2x இருக்கும். இது secant. அப்போ 1/cos என்னவா இருக்கும்? 1/cos is equal to தான் x square plus 1/2x. அப்போ cos x என்னவா இருக்கும்? அதாவது cos theta என்னவா இருக்கும்? 2x/cos square plus 1 இருக்கும். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? sin theta தான் கேக்குறாங்க. நம்மளுக்கு இங்க என்ன கிடைச்சிருச்சு? இது ஹைபாட்னஸ், இது அட்ஜசன்ட். நம்மளுக்கு ஆப்போசிட் மட்டும் தான் கிடைக்கல. டிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருங்க. இங்க x square plus 1னா இங்க 2xனா இப்போ நம்ம அந்த ஃபார்முலால போட்டு நம்ம பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா x square minus 1. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்கணும். x square plus 1 ஹைபாட்னஸ்ல வந்துச்சுன்னா ஒரு சைடுல வந்து 2xும் இன்னொரு சைடுல வந்து x square minus 1 வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஞாபகமா சால்வ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே நான் ஒன் ஷாட்ல சால்வ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார்முலா புக்ல. ஓகேவா? அப்போ x square minus 1 நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சைன் தான். சைனுக்கு ஆப்போசிட் என்ன? x square minus 1.
hypotenuse x square plus 1. ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்க, x square minus 1 1 plus x square. ஏன்னா இது நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் வந்து நான் 6 PM போட்டிருப்பேன், பட் என்னால் எந்த டைமில் முடியுதோ 6 PM முன்னாடியே சில டைம் நான் அப்லோட் பண்ணிடுவேன். இல்லாட்டி அந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே நான் அப்லோட் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணிடுவேன். உங்களுக்கு என்கிட்ட ஏதோ காண்டாக்ட் பண்ணோன்னா இந்த பிடிஎஃப் குரூப்பில் இருக்குது. ஸோ இதில் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இல்லை நீங்கள் குரூப்பில் கனெக்ட் ஆகும்னா இதை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.